ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த டைரக்டர் சங்கர் அவங்களுடைய கேம் சேஞ்சர் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, குளோபல் ஸ்டாரா பார்க்கப்படுற ராம் சரண், எஸ்.ஜே. சூர்யா சார், அஞ்சலி, கியாரா அத்வானி, சமுத்திரக்கனி, ஜெயராம் போன்ற பலருமே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு நமக்கு ரொம்பவே பரிச்சயமான திரு அவர்கள். இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறாங்க சமீர் முகமது ரூபன் அவர்கள். தமன் வந்து இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஆர்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவினாஷ் அவர்கள். இந்த படம் வந்து டோட்டலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு ஆட்சியருக்கும் ஒரு பொலிட்டீஷியனுக்கும் இருக்கிற ஒரு போர் தான் வந்து இந்த படத்துடைய கதையே. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு காமன் மேன் வந்து எப்படி அதிகாரியாக மாறுறாரு, அந்த ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி வந்து எப்படி ஒரு பொலிட்டீஷியனை எதிர்க்கிறாரு, ஃபைனலாக இவரே வந்து எப்படி பொலிட்டீஷியனாக மாறுறாரு அப்படின்றது தான் கதையை நோக்கி நகரும். இன்னும் ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, கரப்ஷனை வந்து எதிர்க்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய ஸ்டோரியாக இருந்தாலும், இந்த படத்தை டைரக்டர் சங்கர் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தை வழக்கமாக அவருடைய படங்களில் வர மாதிரி தான் ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக கொடுத்துருக்கிறாரு. ராம் சரண் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் எந்த படங்களும் வந்து அவருக்கு ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால இந்த கேம் சேஞ்சர் படத்தை வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக எதிர்பார்த்தாங்க. எஸ்.ஜே. சூர்யா அவர்களுடைய நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மாநாடு, ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ், அதுக்கப்புறமா வந்த மார்க் ஆண்டனி, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பயங்கரமான ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பை வந்து காட்டியிருப்பாரு. அதே ஒரு ரேஞ்சில் தான் கேம் சேஞ்சர்லையுமே வந்து அவருடைய வில்லத்தனமான நடிப்பை வந்து சூப்பர்பா ஒரு நையாண்டி கலந்த ஒரு சிரிப்போட வந்து கொடுத்துருந்துருப்பாரு. இது ரொம்பவே என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அஞ்சலி அவங்களுடைய கதாபாத்திரம், அஞ்சலியை வந்து ஒரு அம்மாவா நம்ம வந்து இந்த ரோலில் வந்து பார்த்துருக்கோம். அவங்க வந்து சென்டிமெண்ட்டான சீன்ஸில் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வரக்கூடிய காட்சிகள் வந்து சிலதே இருந்தாலுமே கூட மனசில் பதிகிற மாதிரியான காட்சிகளாக தான் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து கியாரா அத்வானி அவர்கள். கியாரா அத்வானி அவங்களுடைய நடிப்பு வந்து அந்த படத்துக்கான ஒரு நடிப்பை வந்து அவங்க வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜெயராம் அவர்களோ சமுத்திரக்கனி அவர்களோ இந்த படத்தில் அதிகமாக பேசுகிற சீனில் வரலன்னா கூட இந்த படத்தில் அங்கங்கே வந்து தொட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே சங்கர் அவங்களுடைய படங்கள் வந்து அதுவும் முக்கியமாக பொலிட்டிக்கலாக அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் மேலே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, இவர் வந்து கரப்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து படம் எடுப்பார் அப்படின்றது எல்லாரோட தாட்டாகவும் இருக்குது. அதையே உறுதிப்படுத்துகிற விதமாகவும் இவர் வந்து இந்த கேம் சேஞ்சர் படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாக வர கதை தான் வந்து இந்த கேம் சேஞ்சர் படத்துலையுமே வந்திருக்கு. ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் புது படமாக இருக்கலாம், இல்லை டைரக்டர் சங்கர் அவங்களுடைய இயக்கம் வந்து புதுசாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை தான் கொடுக்குது. ஏன் அப்படின்னா, சங்கர் அவர்களுக்கு இந்த கேம் சேஞ்சர் படம் வந்து நேரடி தெலுங்கு படம். ஸோ இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படமும் கூட. ஸோ அதனால இவருடைய பிரம்மாண்ட படைப்பு வந்து தெலுங்கு ஆடியன்ஸை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கலாம். தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் முதல்வன் படத்திலேயே ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை ஒரு முதலமைச்சர் அளவுக்கு வந்து கொண்டு போகிற அளவுக்கு வந்து ஒரு கதையை நகர்த்தி இருந்தார். அதற்கு பழக்கப்பட்ட நமக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. அதற்கப்புறமா அவருடைய இந்தியன் படமாக இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கரப்ஷனை பேஸ் பண்ணி வந்த படம் தான். அதனால இவருடைய மேக்கிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது கெஸ் பண்ணக்கூடியது தான். இந்த ஸ்டோரியவே வந்து ஈஸியாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து கெஸ் பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் ராம் சரண் அவர்கள் வந்து ஒரு காமன் மேனாக இருப்பார். அவர் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு வந்து என்ன மோட்டிவாக இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன லவ் ஸ்டோரி வருது, அதற்கப்புறமா வந்து அவர் எப்படி ஐபிஎஸ்ஸா ஐஏஎஸ்ஸா ஒரு தேர்தல் கமிஷனரா, அதுக்கப்புறமா வந்து எப்படி அவருடைய ரோல் வந்து பிளே ஆகுது அப்படின்றத நல்லாவே வந்து எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய லவ் போர்ஷன் வந்து அந்த சீன்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். கியாரா அத்வானி அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்கோப் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க வரக்கூடிய லவ் சீன்ஸ் வந்து எதுவுமே மனசில் பதியாத மாதிரி, அந்த அளவுக்கு பெரிய கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அஞ்சலி அவங்க வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா வரக்கூடிய சீன்ஸில் வந்தால் கூட இந்த படத்தோட மொத்த கதை கருவுமே வந்து அவங்கள பேஸ் பண்ணி வர மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால அஞ்சலி அவங்களுடைய நடிப்பு வந்து பாராட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய சாங்ஸ். இந்த சாங்ஸுக்கு வந்து ஏற்கனவே இந்த படமே வந்து அதிகமான ஹை பட்ஜெட்டில் வந்து தயாரிச்சிருந்தா கூட இந்த சாங்ஸை வந்து பயங்கரமான ஒரு காட்சி அமைப்போட வந்து வடிவமைத்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக படத்துக்கு வந்து 450 கோடி அவங்க செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட பாட்டுக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து 75 கோடி வந்து இதில் செலவழிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்றத ஜென்ரலாகவே வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவிற்கு வந்து ரொம்ப நுணுக்கமான சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஆர்ட் டைரக்டர்
டைரக்டரோட ஒர்க்கை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு சின்ன சின்ன ஃப்ரேமில் கூட அவங்களுடைய ஒர்க்கை வந்து பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. ஒரு காட்சியமைப்பாக பார்க்குறப்போ சங்கர் அவர்களுடைய படங்கள் நம்மளை ஏமாத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பார்க்குறப்போ தமன் அவங்களுடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா பொருந்தி போயிருக்கு. பொதுவாகவே சங்கர் அவங்களுடைய படங்களில் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற காம்போ வந்து என்ன அப்படின்னா ஏஆர் ரகுமான் சார் அண்ட் சுஜாதா அவங்களுடைய ரைட்டிங், இதை தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் வந்தால் கூட அவங்க வந்து ஏஆர் ரகுமான் சார் மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தமன் அவங்க வந்து கொஞ்சமாக பூர்த்தி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையும் அன்னெசரியான ஒரு மியூசிக்கை வந்து ஆட் பண்ணாமல் ரொம்பவே நார்மலான ரொம்பவே அந்த படத்துக்கு செட்டில்டான மியூசிக் வந்து தமன் அவர்கள் வந்து கொடுத்திருந்தாரு. முக்கியமாக சங்கர் அவர்களுடைய இந்த பொலிட்டிக்கலாக பேசுகிற படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காமன் மேனே வந்து பொலிட்டிஷியனை வந்து எதிர்க்கிற மாதிரி சீன்ஸ் தான் அதிகமாக வரும். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு அதிகாரி எப்படி வந்து பொலிட்டிஷியனை எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்ட படத்தை வந்து சங்கர் அவர்கள் கொடுக்குறாரு அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு வந்து சங்கர் அவர்களே வந்து தள்ளப்பட்டிருக்காரோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த படத்துல வந்து எடுத்தாங்கன்றதை விட திணிச்சாங்க அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். தேவைக்கு அதிகமான ஃபைட் சீன்ஸ் இருக்கிறதா பார்க்கப்படுது. இது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் புதுசு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் பழசு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். நம்ம ஃபேமிலியோட ஒரு டைம் பார்க்கக்கூடாது, ஃபேமிலியோட பார்க்குற படமாக இந்த கேம் சேஞ்சர் படம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பொங்கலுக்கு கேம் சேஞ்சர் படம் வந்து ஒரு ட்ரீட்டா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இணைந்தே இருங்கள். பாய் ஃப்ரம் தேவிகா.